இந்த பிருந்தாவனத்து நந்தவனத்திலே மணிபுரி எல்லையின் வனத்திலே என்ன அழகு! குளும் காற்றுகளும் அன்னப்பட்சி சத்தங்களும் குயில்களும் மயில்களும் தாமரை தடாகங்களும் என்ன குளுங்காற்று! இயற்கை காற்று பற்றி எப்படி வீசுகிறது! எவ்வளவு அழகா இருக்கு! அன்பா என்னமே பார்க்காம ஒரு அதிசய புறவை குதிரை அந்த குதிரை விசித்திரமா இருக்கிறது. எப்படி? எல்லா குதிரையும் ஒண்ணு வெள்ளையா இருக்கு, ஆமா, இல்லை என்றால் கருங்குதிரை கருப்பா இருக்கும், இல்லை என்றால் சிகப்பா இருக்கும். ஒரே ரகம். ஆனால் இந்த குதிரை ஐவர்ண புறவை. ஆமாப்பா, 5 வர்ணம். நல்லா பாரு. ஆமா, 5 அழகு. 5 வர்ணம் கொண்ட பஞ்ச கல்யாணி. 5 வர்ணம் கொண்ட அஸ்தமேத புறவை. பஞ்ச கல்யாணி வேற, இது அஸ்தமேதை. அதிசய புறவை. ஆமா, கலர் கலரா காட்டு. வாழ்வளா இந்த கலரு சிட்டுக்குருவியை போல். அந்த புறவையோட அழகை பாருங்க.
இந்த அஸ்வமேத புறவை நாங்க பாரு கழுதிக்கு புழு வச்சாரு குடல் மத்தாளம். அன்பா இந்த புறவை என்று பார்க்காத அதிசய புறவை செஞ்சுட்டீங்கன்னா அவங்க அக்கா 6 மாசம் நினைச்சுக்குவா. கழுதி கூட புடிச்சு, அவங்க அக்கா தான் ஆனுங்க. எங்க அக்கா இவங்க அக்கால கைக்கு பத்தாதுவேன். அவங்க அக்கால பாத்தீங்கன்னா நீயே பயந்துக்குவேன். மஞ்சள் பூசும். ஆமா முறத்த கடை இருக்கு, கண்ட காலம் மஞ்சள். அன்பா இந்த அஸ்வமேத புறவை ஐவரண கலர் அழகுன்னா அழகு. அப்படி ஒரு அழகு. எத்தனையோ குதிரையை பாக்குறான். இது மாதிரி புறவை நான் பார்த்ததே பார்த்ததே இல்ல. இது மாதிரி அதிசய புறவை நான் கண்டதே இல்லை. இந்த பொறையை புடிச்சு ஏறி பார்த்தா எப்படி இருக்கும்? ஏறி பார்த்தா எல்லாம் புளி குழியா புறவை பிடிப்போமா? இல்லப்பா, மேல குதிரை மேல ஏறினா எப்படி பிடிப்போமா? மூஞ்சகாமி தம்பி நான் சின்ன திருப்பாளையம். நீ ஓடுற ஓட்டம் எல்லாம் என்னால் ஓடி வந்து பிடிக்க முடியவில்ல. நீ எப்படி ஓடுற பார்த்தையா? குதிரை பரவாயில்ல, கடுவும் பாதி பொட்ட பாதி. எப்படி ஓடுது? சிட்டுக்குருவிகள் இருந்தாப்ல புருஷன் ஓடுது. அப்படி நல்லாவே இருக்குது. புருஷன் ஓடுது. ஓடாதே ஓடாதே அடிங்கோ அம்மா. அப்படியா பாண்ண? அப்படித்தானே பாண்ண. ஓடாதே 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 புறவையே. எழுத்து வருதா இல்லையா? அப்படியா எழுத்து வருது. ஓடாதே ஓடாதே அப்படி பாடுறா. அம்மா திருட்டு போ. எங்க காணோம்? ஐயோ, அது எங்க போய் விட்டதப்பா? கடுவு குதிரையா இது வந்து கடுவு குதிரை இருந்தா இங்கே இருக்கும். அதுல பாதி இதை பாதி. அது எங்கோ ஆண் குதிரையை பார்த்து ஓடி விட்டதோ. அதோ பாரு அங்கே. அதோ பாரு. போக போக பரவி வேகமா போகுதே. அடோ சண்டாளா. அதோ பாரு அங்கே. புறவையே, உன்னை கெஞ்சி கேட்கிற புறவையே, எனக்கு பார்த்த உனக்கு பாவமா இல்ல? நான் சின்னம் சிறுவன் ஆட்சி. நல்லா சிக்கி முட்டையாட்டம் இருக்குது. சிக்காதாட்டங்குதே. நீ அப்படியே வா. நான் இப்படி வரேன். இல்ல, நீ நான் இப்படி வரேன், நீ அப்படி வா. அந்த கடையில பச்சை இருந்தாலும் எடுத்துட்டு வந்து, இந்த கடையில திங்கிற பண்டம் இருந்தாலும் நான் எடுத்துட்டு வந்துடுறேன். அப்படியா சொல்ற? சரி சரி. இல்ல, நீ இப்படி வா. நாய் பக்கம் போ. நீ நாய் பக்கம் போ. நான் சின்ன சின்ன பாலராஜி.
புறவையாடி ஐயா ஓடாது ஓடாதீங்க என்ன புறவை அழகு ஐவரன புறவை அஞ்சு நீ சாட்டையில கையில எடுக்காரப்பா திருப்பா அப்புறம் சாட்டையில பிடிப்பா ஐயோ என் கையில எடுத்துப்பா ஆமா சாட்டை எடுக்காத ராஜா ஐவரன புறவை என்ன அழகு புறவை மீது சம்பாது வாசம் எப்படி அடிக்குது மூந்து பாரு சம்பாது மீது குடுக்கு சம்பாது வீசுகிறது மூந்து பாரு பன்னீர் வாசம் பன்னீர் வாசம் பன்னீர் வாசமா சுன்னீர் வாசம் பன்னீர் வாசனை வந்து மூந்து போடுறா இந்த புறவை நெத்தியிலே பட்டியும் மேல் இருக்கிறது ஆமாப்பா படிச்சு காட்டு படிச்சு காட்டுன்னு சொல்றாங்க அம்மா பூ படிச்சு காட்டு நானும் அப்படித்தான் சொன்னேன் பழிச்சு காட்டு பழிச்சு காட்டுங்கிற அந்த பட்டயத்தை படிச்சு பாரு ஆட்டு ஒட்ட சொல்றேன் மகாராஜா ஸ்ரீ மகா கணபதியா மகாராஜா ஸ்ரீ மகா கணபதியா பாண்டராஜனுக்கு குந்தி மந்தாரைக்கு பிறகு பாண்டவர்கள் ஐவர்கள் திருதராஜனுக்கு காந்தாரிக்கு பிறந்த கௌரவர்கள் 100 பேர் இவர்கள் இருவரும் சின்ன பார்ப்பிள்ளை பெரிய பார்ப்பிள்ளையாகும் இருவருக்கு சின்ன பார்ப்பிள்ளைக்கு பெரிய பார்ப்பிள்ளைக்கு பகை உண்டாகிறார் பாண்டவர் 7 கிலோடு சேனை கௌரவர்கள் 10 கிலோடு சேனை 11 கிலோடு 7 கிலோ 18 கிலோடிகள் இந்த 18 கிலோடி சேனைகளை அழைத்தார்கள் பாண்டவர்கள் நாடு இல்லை என்று சொன்ன காரணத்தினால் போர் யுத்தம் செய்து அந்த போர் யுத்தத்திலே 18ஆம் நாள் சண்டையிலே சந்திரிக சேனையும் அடித்து விட்டார்கள். பாண்டவர்கள் இத்தனை கொலை செய்த நியாயம் தர்மம் என்றால் பட்டம் கட்டி நிலைநாட்ட வேண்டுமானால் படைகின்ற அசுவேதன் புறவிக்கு சந்தன வாசனை புடுக்கு சமாதி கற்புர தீபங்கள் கொடுத்து தருமருக்கு பட்டம் கட்ட வேண்டியும் பொன் பொருள் பொற்காசு திறமையும் கொடுக்க வேண்டும். கவுறுகளை கொண்டது அதிர்வம் என்றார். பாண்டவர்கள் கவுறுகளை கொண்ட அதிர்வம் என்றார். நீதி அல்ல, நேர்மை அல்ல, அராஜகம் அறிவற்ற பாண்டவர்கள் என்று சொன்னால் இந்த அசுமேத புறவையை பிடித்து கட்டலாம். இப்படிக்கு இந்த அசுமேத புறவையின் பின் தொடர்ந்து வருவ வேடல் ஆயன் அர்ஜுனன். ஆயன் அர்ஜுனன் அசுமேத புறவையின் பின் தொடர்ந்து வருவார்கள். தண்ணி கூட குடிக்க. என் தாய் சொல்லி இருக்கிறது மாமா
அர்ஜுனன் என்பது என் தந்தை. இந்த அசுமேதை புறவையை பிடித்து கட்டினால் தந்தை என்று பார்த்துவிடும். தண்ணி குடிக்கிற அளவுக்கு என்ன செஞ்சீங்க? கழிச்சு வச்சியா? என்ன செய்யலையா? இன்னும் செய்யறேன். இன்னும் கொஞ்ச நாள் அதேதான். அதனால் இந்த அசுமேதை புறவை பிடித்து கட்டுவோம். அடிக்கடி வந்தா கொடுத்துடலாம். தந்தையை பார்ப்போமா? பிடித்து கட்டுவோம்.